Practice different types of makeup for special occasion. இந்த மாடியூலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு போடக்கூடிய ப்ரைடல் மேக்கப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபீல்டில் உங்கள் பொட்டென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க இது உதவும். மேக்கப்கான டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. பிரைடல் மேக்கப் லுக். முதல்ல உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணணும். நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை தான் பண்ணணும். எக்ஸஸ் ஆயில், டர்ட் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். ஜென்டல் கிளென்சரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரை வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ட்ரை டவலை வச்சு க்ளீன் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது உங்கள் ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலை ரெஸ்டோர் பண்ணும். அது சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவி பண்ணும். ப்ரைமர் அப்ளை பண்ணுங்க. ப்ரைமரை உங்க மற்ற மேக்கப் கூட நீங்க கண்டிப்பா மிக்ஸ் பண்ணணும். அதிக நேரம் உங்க மேக்கப்பை தாங்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் பார்ட்டில இருக்க போறீங்கன்னா ரொம்ப நேரம் டான்ஸ் ஆட வேண்டியது இருக்கும். ப்ரைமரை நீங்க கரெக்டா அப்ளை பண்ற பட்சத்துல நீங்க மேக்கப்பை ரீ அப்ளை பண்ண முடியும். ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுங்க. உங்க பிரைமர் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரியான ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்க ஃபிங்கர்ஸை கூட யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரியான ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். இதனால உங்க ஃபேஸ்ல இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். நீங்க யூஸ் பண்ற கன்சீலர் கூட உங்க ஸ்கின் கலருக்கு மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. பிளெமிஷஸ் ஏரியால முக்கியமா போடுங்க. சின்ன டாட் ஆஃப் கன்சீலரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிடுங்க உங்க மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி. பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுங்க. உங்க மேக்கப் ரொம்ப நேரம் தாங்கிறதுக்கு அதுவும் உதவியா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆயிலியா உங்க ஃபேஸ் இருக்காம அது பாத்துக்கும். லூஸ் பவுடர்ல அதை பிரஷ் பண்ணி நல்லா டிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜென்டலா பவுடரை ஸ்வைப் பண்ணிடுங்க. உங்க முகம் முழுக்க அது எந்த ஒரு சுருக்கத்தையும் காட்டாது. டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க. ஐலிட் பிரைமரை யூஸ் பண்ணுங்க. உங்க ஃபிங்கரை பிரைமர்ல டிப் பண்ணி உங்க தின் லேயர்ல அப்பர் ஐலிட்ல கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இந்த பிரைமர் உங்க ஐ ஷேடோ ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு தாக்கு பிடிக்கும். நீங்க யூஸ் பண்ண மற்ற பிரைமர்ஸும் இருக்கும். உங்க ஸ்கின்ன பிரைமர் அப்சர்வ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்ணுங்க மற்ற மேக்கப்பை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. உங்க கலர்ஸை சூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபார்மலான ஈவெண்ட்டுக்கு போறீங்கன்னா பிரவுன் அண்ட் கிரேஸ்ல தான் உங்க கவனம் அதிகமா போகும். நீங்க ஃபன்னியான ஈவெண்ட்டுக்கு போறீங்கன்னா ஷிமரி ஐ ஷேடோவை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஷியோரா செட் ஆகும்னு தெரியாத பட்சத்துல டிஃபரன்ஸான ஷேட்ஸை யூஸ் பண்ணுங்க. பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஷேடோஸை அப்ளை பண்ணுங்க. லைட்டா அதை அப்ளை பண்ணி ஐ ஷேடோவான அப்பர் ஐலிட்ல நேச்சுரல் ஷேடை நீங்க கொண்டு வரணும். அப்புறம் பிலோ த கிரேஸ் வந்து நீங்க பிளெண்ட் பண்ணணும் ஐப்ரோ பிரஷை வச்சு. அதுக்கப்புறமா லைட் ஷிம்மரி ஐ ஷேடோவை எடுத்து கிரீம் இல்லைன்னா ஒயிட் எடுத்து இன்னர் கார்னர்ஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஹைலைட் பண்ணணும். அப்ளை பிளஷ். அந்த பார்ட்டில நீங்க நிறைய பிக்சர்ஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணிருந்தா பிளஷ் ரொம்ப முக்கியம். அது உங்க சீக் போனை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே போல உங்க ஃபேஸும் ரொம்ப பளபளன்னு இருக்கும்.
bronzer to contour அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கலரை ஆட் பண்ணி உங்க ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பிரான்சரை எடுத்துக்கோங்க. உங்க ஸ்கின் கலரை விட டார்க்கா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. நீங்க இது சரியா பண்ற பட்சத்துல ஒரு நல்ல எஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும். 3 விதமா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். உங்க ஃபோர்ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷீக் கிட்ட மூவ் பண்ணி சின் கிட்ட முடிங்க. ஐலைனரை வச்சு உங்க கண்களை ஹைலைட் பண்ணுங்க. நீங்க லிக்விட் யூஸ் பண்ணி இல்ல பென்சில் ஐலைனரை யூஸ் பண்ணி உங்க ஐலிட என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஐலைனருக்கு ஏத்த மாதிரி தின் லைனை போடுங்க. உங்க லேஷ் லைனுக்கு அது கரெக்டா இருக்கும். உங்க கார்னர் ஐஸ்ல போடுங்க. உங்க ஐலிடுக்கு அது கரெக்டா இருக்கும். நிறைய டிராமாட்டிக் லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்க விங் ஆர் கேட் ஐ ஐலைனரை கிரியேட் பண்ணலாம். லைன்ஸை உருவாக்கி உங்க ஐலிடுக்கு யூஸ் பண்ணி 1/2 இன்ச் நீங்க கரெக்டா கொண்டு போகலாம். உங்க கண்ணுக்கு கீழே ஐ ஷேடோவை அப்ளை பண்ணுங்க. மீடியம் ஷேடோவை யூஸ் பண்ணி ஒயிட் பேண்டா டார்க் கிரேவும் தேவையில்லை, பேஜ் ஆர் பிரவுன் அப்ளை பண்ணுங்க. ஒரு தின் லைன் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணுங்க. உங்க ஐஸோட அவுட்டர் கார்னர்லயும் மிடில்லையும் யூஸ் பண்ணுங்க. ஐ ஷேடோ பிரஷை வச்சு ஸ்மர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபிங்கரை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு ஐ ஷேடோ பிரஷை விட கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்க லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. உங்க லிப்ஸ்டிக் ரொம்ப நேரம் தாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். உங்க லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்றது உங்க லிப்ஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது ட்ரையா இல்லாம இருக்கிறது நல்லது. நீங்க சுகரை வச்சு கூட ஸ்க்ரப் பண்ணலாம். லிப்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரின்ஸ் இட் ஆஃப். லிப் பாமை கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணுங்க. உங்க லிப்ஸ்ல லிப் பாம் இருக்கணும் ஒரு சில நிமிஷங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிப் லைனரை வச்சு உங்க லிப்ஸ்க்கு லைன் போடுங்க. ஒரு லிப் பென்சில் இல்ல லைனர் உங்க நேச்சுரல் கலருக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. உங்க லிப்பை தாண்டி வெளியே போகாம இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்க லிப்ல இருந்து இந்த கலர் ஃபேட் ஆகாம இருக்க உங்க லிப்ஸ்ல நீங்க கலர் பண்ணுங்க லிப் லைனரை வச்சு. போல் லிப்ஸ்டிக் கலரை அப்ளை பண்ணுங்க. உங்க டாப் லிப்ல அதை ஸ்வைப் பண்ணுங்க. ஒரு தின் லேயரை வச்சு அதை நீங்க மேல கொண்டு போகணும். உங்க லிப்ஸ்குள்ளே அது இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த லிப்ஸ்டிக்கை நீங்க நல்லா கோட் பண்ணணும். ஃபுல்லாவும் கோட் பண்ணணும். நீங்க பிரைட் ரெட், டார்க் ரெட், பிங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நேச்சுரல் கலர் கூட யூஸ் பண்ணலாம். மஸ்காராவை அப்ளை பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு ஃபைனல் டச்சை கொடுத்துட்டு உங்க ஹேர் கலருக்கான மஸ்காராவை நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க மஸ்காரா பிரஷை நீங்க பாட்டில்ல டிப் பண்ணுங்க. டாப் லேஷஸ்ல அதை பிளேஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் மஸ்காரா பிரஷை விகில் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் மேக்கப்க்கு பத்தின பல மெத்தட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஃபிலிம்ஸ் உங்க புரிதலுக்காக நாங்க போட்டிருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல உங்க கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.